ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குஸ்கா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி 3 டம்ளர் எடுத்துக்கலாங்க. இதை கழுவி 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். சின்னதாக நறுக்கின இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். இந்தளவு சரியாக இருக்கும். பட்டை 4-5 துண்டு எடுத்துக்கலாம். 6 கிராம்பு எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு 15-20 பல்லு போல் எடுத்துக்கலாம். சோம்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வரமிளகா 4 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மையா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். முழு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். போதும். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் சேர்த்திக்கலாம். மசாலா பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மசாலா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 9 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க அரிசி எந்த அளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் போதுங்க. சாதம் நல்லா வெந்து வரும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.